ஹலோ காய்ஸ், போன வீடியோவில் நம்ம முத்தூட் ஃபினான்ஸ் அப்படின்ற கம்பெனியோட ஃபண்டமெண்டல் அண்ட் டெக்னிக்கல் பார்த்துருந்தோம். ஸோ அதே செக்டாரில் இருக்கிற இன்னொரு ஃபண்டமெண்டலான ஸ்ட்ராங்கான ஒரு கம்பெனியை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அந்த கம்பெனியோட நேம் வந்து மணப்புரம் ஃபினான்ஸ். இந்த கம்பெனி கரண்ட்டாக ட்ரேட் ஆகிட்டு இருக்க ப்ரைஸ் அப்படின்றது 182 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அந்த கம்பெனியோட மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் நம்ம பார்க்கும்போது ஜஸ்ட் வந்து 15,000 crores மேலே தான் இருக்குது. அதனால் இது வந்து ஒரு மிட் கேப் கம்பெனி. அதாவது 10,000 crores வந்து 50,000 crores இருந்தது அப்படின்னா அது வந்து நம்ம வந்து மிட் கேப் கம்பெனி அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஆனால் நம்மளோட முத்தூட் ஃபினான்ஸ் கம்பெனி அப்படி வந்து அது வந்து ஒரு லார்ஜ் கேப் கம்பெனி. அதோட மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் அப்படின்றது 84,000 இருக்குது. ஸோ மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் வச்சு பார்க்கும்போது நமக்கு வந்து லார்ஜ் கேப் கம்பெனியில் நான் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா நீங்கள் வந்து முத்தூட் ஃபினான்ஸுக்கு போகலாம். ஸோ என்னால் ரிஸ்க் எடுக்க முடியும், பட் ஆனால் ஃபியூச்சரில் ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் எதிர்பார்க்குறேன் அப்படின்னா நீங்கள் வந்து மணப்புரம் ஃபினான்ஸை சூஸ் பண்ணலாம். அண்ட் தென் வந்து வேல்யூவேஷன் தான் வந்து ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம் இந்த ரெண்டு கம்பெனிக்குமே. இந்த கம்பெனியோட PE ரேஷியோ, அதாவது மணப்புரம் ஃபினான்ஸோட PE ரேஷியோ அப்படின்றது 6.82 தான் இருக்குது. பட் ஆனால் நமக்கான இந்த முத்தூட் ஃபினான்ஸோட PE ரேஷியோ வந்து 17.96 இருக்குது. ஆல்மோஸ்ட் 18 கிட்டே இருக்குது. ஒரு 10 பாயிண்ட்ஸ்க்கு மேலவே அதிகமாக இருக்குது வேல்யூவேஷன் வைஸ் நம்ம பார்க்கும்போது. ஸோ இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா முத்தூட் ஃபினான்ஸை விட நமக்கு வந்து மணப்புரம் ஃபினான்ஸ் வந்து சீப்பர் ப்ரைஸில் கிடைக்குது அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்துக்கலாம். அண்ட் தென் வந்து டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ 3.12 இருக்குது. அண்ட் முத்தூட் ஃபினான்ஸில் 3.10 இருக்குது. ஸோ இதுதான் வந்து டெப்த்து. பட் ஆனால் இந்த மாதிரி ஃபினான்ஸில் லோன் கொடுக்குற மாதிரி பிஸ்னஸில் நம்ம வந்து டெப்த்தை அவ்வளோவா கன்சிடர் பண்ண தேவையில்லை. ஏன்னா அது எல்லாமே ஜென்ரலாகவே பேங்கிங் செக்டரை பொறுத்த வரைக்கும் டெப்ட்ன்றது அதிகமாக தான் இருக்கும். ஸோ நம்ம மெயினாக பார்க்க வேண்டியது வந்து வேல்யூவேஷன் அண்ட் ப்ராஃபிட்டபிலிட்டி தான் பார்க்கணும். ஸோ அண்ட் இந்த கம்பெனி கொடுக்குற டிவிடெண்ட் ஈல்டு அப்படின்றது 1.81 கொடுக்குறாங்க. அண்ட் தென் வந்து நமக்கு மணப்புரம் முத்தூட் ஃபினான்ஸ் வந்து 1.15 கொடுக்குறாங்க. ஸோ இதுதான் வந்து இந்த கம்பெனிக்குள்ளே டிஃப்ரென்ஸ். அண்ட் இவங்களோட ஃபேஸ் வேல்யூமே வந்து ஜஸ்ட் 2 தான் இருக்குது. அண்ட் தென் வந்து இவங்களோட ப்ராஃபிட்டபிலிட்டி நம்ம பார்க்கும்போது இயர்லி தான் நம்ம வச்சுருக்கோம். ஏன்னா லாங் டேர்முக்காக தான் நம்ம இப்போ பார்க்குறோம். ஸோ லாங் டேர்ம் ப்ராஃபிட்டபிலிட்டி அப்படின்றது ஸ்டாண்டர்டாக இருக்குது இந்த கம்பெனியில். அதுவும் நீங்கள் லாஸ்ட் இயர் பார்க்கும்போது 2024 வந்த ரிசல்ட் அப்படின்றது நல்லாவே இன்க்ரீஸ் ஆகிருக்கு. போன இயரில் வந்து 1,500 crores அண்ட் இந்த இயரில் வந்து 2,197 crores ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் வந்து குவார்ட்டர்லி ப்ராஃபிட்டுமே வந்து ஸ்டாண்டர்டாக தான் இருக்குது. ஸோ ப்ராஃபிட்டபிலிட்டி நல்லா இருக்குது, வேல்யூவேஷன் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. கேபிட்டலைசேஷன் வச்சு பார்க்கும்போது இது வந்து ஒரு மிட் கேப் கம்பெனி. ஸோ வந்து ஒரு சின்ன ப்ரைஸ் ரேஞ்சில் ஒரு கம்பெனி பார்க்குறீங்க, இல்லை வேல்யூவேஷன் அட்ராக்டிவாக நான் வந்து வேல்யூ ஸ்டாக்ஸில் தான் இன்வெஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு மணப்புரம் ஃபினான்ஸ் வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். இல்லை நான் வந்து ரிஸ்க் அவ்வளோ எடுக்க மாட்டேன், நான் வந்து லார்ஜ் கேப் கம்பெனிஸ் மட்டும் தான் இன்வெஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து முத்தூட் ஃபினான்ஸ் வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். அதே வந்து நம்ம இப்போ வந்து அந்த கம்பெனியோட டெக்னிக்கல் சார்ட் பார்த்துட்டு இருக்கோம். டெக்னிக்கலை வச்சு பார்க்கும்போது இந்த கம்பெனி வந்து அதோட பீக் ப்ரைஸ்லேருந்து கரெக்டான பர்சன்டேஜ் அப்படின்றது ஆல்மோஸ்ட் ஒரு 40% அளவுக்கு கரெக்டாக இருக்குது. இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா இந்த மணப்புரம் ஃபினான்ஸில் வொலாட்டிலிட்டி அப்படின்றது ரொம்பவே அதிகமாக இருக்கும். நீங்கள் லாஸ்ட் ஒரு 5 இயர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா எத்தனை வாட்டி ஹை ப்ரைஸ் போயிட்டு லோ ப்ரைஸ் வந்துருக்கு அப்படின்றத உங்களால் பார்க்க முடியும். ஸோ இதுதான் வந்து இந்த கம்பெனியோட ஒரு டெக்னிக்கல் அனாலிசிஸ் நீங்கள் மெயினாக நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். அண்ட் இந்த கம்பெனியோட டெக்னிக்கல் சார்ட்டில் நீங்கள் ரீசெண்ட் டேஸில் நோட் பண்ணும்போது நம்ம ட்ரா பண்ணி வச்சுருந்த இந்த சப்போர்ட் ஜோன்ஸில் இந்த கடைசி சப்போர்ட்டை நல்லா எடுத்து இந்த ஸ்டாக் வந்து பவுன்ஸ் பேக் ஆகி மேலே போயிடுறது உங்களால் பார்க்க முடியும். அதாவது ஆல்மோஸ்ட் 138 அப்படின்ற ப்ரைஸ் அந்த சப்போர்ட் ஜோன்லேருந்து நல்லா பவுன்ஸ் ஆகி இருக்கிற எல்லா சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸுமே பிரேக் பண்ணி இந்த ஸ்டாக் மேலே போயிருக்கு. இந்த இடத்துல நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா பெரிய பெரிய க்ரீன் கேண்டில்ஸ் இருக்கிறத பார்க்க முடியும். ஸோ இது என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா இந்த கம்பெனியில் லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் ரொம்ப கான்ஃபிடென்ஸாக இருக்கிறாங்க, நிறைய பேர் பையர்ஸ் என்ட்ரி இருக்காங்க அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். 30 days மூவிங் எவரேஜ் இந்த இடத்துல பிரேக் பண்ணியிருக்கு, ஒரு ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணியிருக்கு. அண்ட் தென் முக்கியமான விஷயம் 200 days மூவிங் எவரேஜுமே இந்த ஸ்டாக் வந்து இப்போ பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ வந்து ட்ரெண்ட் வந்து இப்போ க்ளீனாக வந்து அப் ட்ரெண்டில் போயிடுது. ஸோ தட் வந்து ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பார்க்குறீங்க, இல்லை ஒரு ஸ்விங் ட்ரேடிங்கை பார்க்குறீங்க அப்படின்னா இந்த இடம் வந்து என்ட்ரி ஆகிறதுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். ஸோ ஸ்விங் ட்ரேடிங்கு பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு சின்ன ரீட்ரேஸ்மெண்ட் வந்ததுக்கப்புறம், அதாவது ஆல்மோஸ்ட் ஒரு 179 அப்படின்ற ப்ரைஸ் இல்லை 180 அந்த ப்ரைஸில் நீங்கள் வந்து என்ட்ரி ஆகலாம். அண்ட் தென் வந்து உங்களோட ஸ்டாப் லாஸ் அப்படின்றது ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ், அதாவது கரண்ட் சப்போர்ட் ஜோன், அதாவது அது எங்கே இருக்குது அப்படின்னா 168 அப்படின்ற ப்ரைஸ் ஜோனில் நமக்கு வந்து ஃபஸ்ட்டு ஸ்டாப் லாஸாக இருக்கும். அதையுமே பிரேக் பண்ணுது அப்படின்னா அடுத்த ஸ்டாப் லாஸ் வந்து 156, அதாவது வந்து அடுத்த சப்போர்ட் ஜோன். அதையுமே பிரேக் ஆகுது அப்படின்னா அது வந்து க்ளீனான டவுன் ட்ரெண்டில் போயிடுதுன்னு அர்த்தம். நீங்கள் அதுக்கப்புறம் என்ட்ரி ஆக தேவையில்ல, வெயிட் பண்ணணும் அடுத்த ரிவர்சல் கேண்டில் ஃபார்ம் ஆகிற வரைக்கும். அண்ட் தென் வந்து ஷார்ட் டேர்ம் டார்கெட் அப்படின்றது ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ், இங்கே ஒரு லைன் இருக்கிறது உங்களால் நோட் பண்ண முடியும். ஸோ அதையே நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அதோட ப்ரைஸ் அப்படின்றது ஆல்மோஸ்ட் 200 நமக்கு வந்து ஃபஸ்ட்டு டார்கெட் இருக்குது. சப்போஸ்
சப்போஸ் அதை பிரேக் பண்ணுது அப்படின்னா நமக்கு அடுத்த டார்கெட் அப்படின்றது அதோட ப்ரீவியஸை 220 அடுத்த டார்கெட் இருக்குது. ஸோ இதுதான் வந்து இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்குமான ட்ரேடிங் அண்ட் ஃபண்டமெண்டலுக்கான அனாலிசிஸ். ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது கம்பெனியை பற்றி அனாலிசிஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். ஸோ நம்ம அதுக்கு செப்பரேட்டாக ஒரு வீடியோ போட்டுடலாம். ஆல்ரெடி நம்ம முத்தூட் ஃபினான்ஸோட அனாலிசிஸ் போட்டிருக்கோம் நம்ம சேனல்லையே. அதை பார்க்காதவங்க செக் பண்ணிட்டு இந்த வீடியோவை பாருங்கள். அண்ட் அதுக்கான வந்து லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ்.